ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தாங்க. இது பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் இருக்குங்க, பட் இது பள்ளிப்பாளையம் கிடையாது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து தட்டி போட்டால் தாங்க ருசியாக இருக்கும். ஸோ தட்டி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளி போடக்கூடாதுங்க, ஒரே ஒரு தக்காளி தான் போடணும். தக்காளியினுடைய சுவை வந்து இதில் கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ இதில் வந்து முழுக்க காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் மட்டும்தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி சிக்கனோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எலும்போடு இருக்கிற ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதக்கி வைக்கலாம். இது பார்க்கறதுக்கு வந்து பள்ளிப்பாளையம் ஸ்டைலில் இருக்குங்க. பள்ளிப்பாளையத்தில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணுவோம். தேங்காவை வந்து பொடியாக கட் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். ஸோ இது அது மாதிரி கிடையாதுங்க, அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும். பட் சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை ட்ரையாக வேணாலும் நம்ம ட்ரையாக செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். இது நல்லா வெந்து அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சமாக வத்துங்க. அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும், பட் சிக்கன்லேருந்து அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஸோ சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. இது பள்ளிப்பாளையம் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்க போகிறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ட்ரை ஆக்கிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.